ஆட்டாமா ரொட்டி என்று சொன்னா அம்மா மெல்ல சாப்பிடுவா. நீர் வைக்கிறாங்க அது போடுவோம். ஆட்டாமா ரொட்டி தக்காளிப்பழம் இது கைத்தங்க உடனே காய்ச்சின கறியை விட பழைய கறிக்கு தான் டேஸ்ட். என்ன அனைவருக்கும் வணக்கம். நான் பிஸியா. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா லங்கடை விட்டு பூக்கண்டு பக்கத்தில் தான் நிற்கிறோம். இன்றைக்கு என்ன வீடியோ நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா உறவுகளே, இன்றைக்கு நேற்றையிலேருந்தே எல்லாம் கிடக்குதுல எல்லாம் செய்ததுனால அப்போ இன்றைக்கு காலமை சாப்பாடு அவன் மாலை எல்லாம் கட்டி அப்போ இல்லாதான் இப்போ காலமை சாப்பாடு தான் தேடுவோம்னு சொல்லி இன்றைக்கு லேட்டாக போச்சு தேட. அதால் வினிச்சு இந்த பள்ளிக்கூடமும் கட்டா போச்சுன்னு. அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு நேற்று கடல் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களப்பா. நேற்று மதியம் சமைச்ச கறி அப்படியே மிஞ்சிட்டு அதை வேஸ்ட் ஆகக்கூடாது தானே. அப்போ நாங்கள் என்ன செய்தோன்னு சொன்னால் அம்மாவுக்கு ஆட்டா மாவுலன்னு சொல்லி சொன்னால் ரொட்டி வச்சுட்டு போட்டு வினிசுக்கும் அந்த நேற்று ரவான் கறியோட சூடு வாட்டி போட்டு இன்றைக்கு கொடுப்போம்ட்டு தான் நான் நினச்சி கொண்டதில் அதே ஒரு வீடியோவாக பதிவு செய்வோம்னு சொல்லி பாக்குறேன். என்ன வினிசு ஓமே ஆட்டாமா ரொட்டி ஆட்டாமா ரொட்டி என்று சொன்னா அம்மா மெல்ல சாப்பிடுவா. அப்போ அதுக்காண்டி நாங்கள் இந்த ஆட்டாமா ரொட்டியும் பழங்கறி என்ன கறின்னு சொன்னால் நாங்கள் சூடு காட்டேக்க பார்ப்போம். அது மினிச்சு சாப்பிடேக்க பாருங்க. இன்னும் முதல் காய்ச்சி போட்டு அடுத்த நாற்று வச்சு சூடு காட்டி சாப்பிட உள்ள டேஸ்டாக இருக்கும். அம்மா சொல்லி போட்டு மாமாண்டு போய் பைப் எடுத்து வாழைக்கு தண்ணி இறைக்கிறா. இப்போ தண்ணியை போட்டால் எல்லாம் உங்களுக்கு எடுத்து இப்போ சொல்லுவாங்கட்டா என்னாலே இல்லாது வெயிலேற சுலாட்டு தண்டு விசங்கட என்ன அம்மா நீ வீடியோ போயிலேண்டா என்னாலே இல்லாதடா தலையெல்லாம் முடிக்குது. அப்போ என்னால் ஒன்றும் செய்யலை ஏழுமண்டா நான் போகணும். அப்போ அம்மா அங்கேண்டு தேடி பார்க்குறேன். பார்த்தா அம்மா ரெண்டு பின்னால் தண்ணி இறைக்கிறா. பார்த்தியே. சரி, நாங்கள் இப்போ என்ன மாதிரி ஆட்டா மாவில் இல்லாட்டா நாங்கள் கோதுமை மாவில் தான் பூரி சுட்டு கொடுப்போம் மினிசுக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டா மாவில் செய்வோம். வா அப்பமா பாருங்க ஏலான்னு சொல்லி தண்ணி இறைக்கிறாங்க. பாருங்க இதால பப்பாசி கண்டு நிற்கிது. பப்பாசி கண்டு அதான் பாருங்க இங்கே கருவேப்பமில்லை கண்டு நிற்கிது. கருவேப்பமில்லை கண்டு இதான் பாருங்க உங்களோட கருவேப்பமில்லை தோட்டமே நிற்கிது. இந்த கொய்யா மரம் நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எனக்கு தேங்காய் திருவை இதெல்லாம் அம்மா கிட்ட கையெல்லாம் முளையுது. அப்போ வினிது சொல்லிச்சுது தான் திருவி தாரன் தானே என்று சொல்லி. இப்போ பார்க்க இது ரொட்டி போட்டுக்குள்ள அது போடுவோம். இன்றைக்கு நல்லா இருக்கும். அப்போ போட்டுக்குள்ள இப்போம்ட்டு சொல்ல பின்ன வினிது சொல்லிச்சுது என்ன திருவ வேண்டாமா திரட்டுக்குமா தான் திருவுறேண்ணா என்று சொல்லி வினிது தான் திருவுது. நடவால தோண்டக்கூடாது என்ன சைட்டை கட்டி திருவணும். பாருங்க வினிசு அப்படி தேங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல நடக்குது. எப்பவும் வினிசு எனக்கு கூடுதலான உதவி. ஆனால் உதவி செய்து போட்டு தச்சல் அடித்தா சொல்லி காட்டுவான். நான் அப்படி செய்து வந்தேன் இப்படி செய்து வந்தேன் என்ன பேசி போட்டியலன்றெல்லாம் சொல்லுவான். கோவம் வினிசுவுக்கு தமிழ் மாதிரில கொஞ்சம் கோவம் கொஞ்சம் கூட என்ன. எனக்கெல்லாம் முதல் பார்த்தீங்கன்னா கூடுதல் அம்மா தான் எல்லாம் செய்து தருவா. தேங்காய் திருவி தருவா. மதியத்தில் சமைக்கிறேன்னு சொல்லி சொன்னா வெங்காயம்லாம் வட்டி தருவா. அப்படியெல்லாம் செய்வா. இப்போ அம்மா அதனாலே இல்லாதுன்னு சொல்கிறபடியா பெருசாக நாங்கள் கேட்கல அம்மா கிடாக்கு. அப்போ பார்த்தால் வினிசு இப்போ பள்ளிக்கூடம் இல்லாத நேரங்களில் மற்றது சனி ஞாயிறில் அதை பார்ப்பேன் யோசிப்பேன். அப்புறம் இது துளைஞ்சி போவேன். இப்போ
ஒன்று பண்ணி தராட்டா துளைஞ்சி போடுவேன். அப்படித்தான் சொல்கிறது எல்லாரும். இப்போ பாருங்க வினிசா எப்படியெல்லாம் செய்ய உண்மையில வினிசா எனக்கு ஏழாவது என்று சொல்லி சொன்னால் உடுப்பு துவச்சி போடுவான், சட்டிவானா கழுவி தருவான், வீடுகள் கூட்டுவான், அப்படியெல்லாம் செய்து நல்ல பிள்ளை. ஆனால் கோவம் தான் கூட. சரி காணும் தருங்க அவளோட கொஞ்சமாக போடுவோம் எல்லாருக்குமா வலிச்சு போடாத படிப்பா. காணும் காணும் கணக்க தங்க வேண்டாம். ஏன் கொண்டு வா தங்க திருவள்ளி எடுத்த இடத்துல போய் தேங்காயம் தூக்கி திருவள்ளியம் தூக்கி எடுத்த இடத்துல வை, அதில் வை. அதில் 2 பேக்கெட் தான் நானே என்ன அப்பா அடுத்து நான் சொல்லி பார்ப்போம். ஏழு வீடியோ கண்டா இல்லைன்னு நான் தானே நான் துணிச்சேன். எப்படியோ வீடியோவுக்கு நான் எடுக்கணும்னு பெற மாட்டேன். நான் எடுத்து காட்டினா நான் வேற பேசுவேன் இல்லை, பேச மாட்டானே. என்ன இப்படி செய்கிறேன் என்ன இப்படிலாம் கேட்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் பண்ணாலும் 1 கிலோ 2 கிலோமா. அதில் ஒன்று நான் அவிச்சு அரிச்சு வச்சுக்கிடாக்குது டப்பனை முட்டு பிள்ளைக்கிறதாண்டி. அப்போ இப்போ வினிசு சொல்லுது கொஞ்சம் கூட வாச்சு விடட்டுமா. தேங்காய் போடக்கூடாது நம்ம ரொட்டிக்கு. மகாசில இருந்து தண்ணி ஊற்றிட்டு சாப்பிடுவா. பொங்கி வராது இல்லை தேங்காய் எண்ணெய் போடல கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கூடாது. மற்றது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடுதண்ணி விட்டு வைக்கிறது என்னதுக்காண்டின்னு சொல்லி சொன்னால் அந்த அம்மாவுக்கு வந்து பள்ளியில தானே. அப்போ கொஞ்சம் சுடுதண்ணியை விட்டா கொஞ்சம் சொப்டா இருக்கும். அவளுக்கு சாப்பிட இல்லைண்டா சொல்லுவா இதுவும் சொப்டா இருக்கும் எல்லாம் குழச்சி கொஞ்சம் நேரம் வைக்கணும். ஆனால் நான் அப்படி இல்லை தானே உடனே தானே செய்ய போகிறோம். அப்போ அவள் சொல்லுவா எனக்கு முரசெல்லாம் நோவு தண்டு சொல்லி சொல்லுவா. அதால் பேந்தேன் அவன் சாப்பாடு தானே சொன்னவாக்கும் ரொட்டின்னு சொன்னால் திருப்பேன் நல்லா சொப்டா இருந்தால் சாப்பிடுவா. இப்போ பின்ன நான் இதை சுட்டு கொடுப்போம் இந்த மாவுலின்னு சொன்னால் பயன் இல்லை தானே. பின்னிசு கொஞ்சம் தனக்கு எண்ணெய் விட்டு செய்து பொரிச்ச மாதிரி பொங்கி திரட்டுமா. அம்மாவுக்கு சும்மா தப்பி கொடுப்போம். நான் இடியப்பமும் சொதியும் பாதரான சொதியும் சம்பளம் தான் வைக்க வேண்டியிருந்தேன். விரிசனே காலமே சாப்பிடாம தான் போகுது. நான் அப்படியே எல்லாம் போச்சு. ஜவா காலெல்லாம் குத்து வேதனையா போச்சுது. அப்போ போய் படுத்துட்டேன். படுக்க நேரம் சென்று போச்சுது சொட்டோடுங்க. அதால விரிசனம் விட்டுட்டு போச்சு. அம்மாவும் கொஞ்சம் முளைப்பு விடல. அப்போ ஒடியம்மா பண்ணி பார்த்தா சொதியா உடைஞ்சு கொடுத்துது படா. பதம் பார்த்து போட்டு இடியப்பம் வைக்கல. அதை விட வச்சு இடியப்பம் சாப்பிட்டான். காய்ச்சல் இல்லாதவண்டாலே வில்லாங்கிறதுக்கு தான் இடியப்பத்தை தீட்டி விட்டுறது. இன்னும் இடியப்பம் சரி என்றா பிள்ளாச்சி அடிப்பான். எனக்கு ஏற்கனவே கொலஸ்ட்ராலோட கையெல்லாம் குத்துது. உனக்கு எண்ணெய் குத்துது. ஒருவருக்கும் எண்ணெய் கூடாது. என்ன செய்யறது காலமா சுட்டு போட்டு கறியை சூடு காட்டும். கறியை காட்டுட்டு என்ன கறியாண்டு இனி ஒரு இல்லை நீ கேஸ் கிடக்கு தானே. கேஸ் விடந்தா நான் எந்த நேரமும் சமையல் கேஸில் செய்து போட்டு எல்லாத்தையும் செய்து போட்டு அதனால் ஒரு முட்டை வைக்கிறது, உங்களுக்கு ரொட்டி சுடுறது, காலமை சாப்பாடு எந்த நேரம் அடுப்பு முடிக்கொண்டிருக்கிறது. அதுக்காண்டி தான் மத்தியான சமையலை நான் அடுப்ப முடி அரிசியை போட்டால் அதுலேயே கடையில் காய்ச்சுவேன். காய்ச்சி போட்டு இப்போ இதுலேயே போகணுமெண்டா மாவெல்லாம் ஊற்றி வச்சிருக்கிறேன் தானே. அதுகளில் நாற்பதுக்கு போகும் பாவம் இல்லை. அது போல தூரம் கஷ்டப்பட்டு ஆனேம்மா எனக்கு எந்த நேரமும் கேஸ் எடுத்து ஆனேம்மா அம்மா நாவப்பழத்துக்கு போடுறதுக்கு நாம் என்னத்தில் போடுறோம். பஸ்ஸில் தான் பஸ்ஸில் போய் நாவப்பழத்துக்கு நான் வேற இது என்ன இல்லாத ஐயா போடுறோம். நமக்கு இப்போ எல்லா இடமும் கூட்டி கொண்டு தெரியணும். என்ன எங்க கூட்டி கொண்டு போறீங்க? நாவல்பழத்துக்கு அங்கே இங்கே எங்கே நேரம் இல்லை இடம் கட்டு வேகம் இருக்கணும். எதுக்கு நம்புறதா இருக்கணும். இங்கே வேறு ஜாதி கொண்டு வாங்க. இங்கே கொண்டு வா. ஆட்டாமா ரொட்டி சுடையக்கா பார்ப்போம். அதெல்லாம் எத்தனை பேர் 2 பார்ப்போம். என்ன ரொட்டி போட்டு 2 ரொட்டி ஆக்கணும். இப்போ பிடிச்ச ரொட்டி வைப்பா. முடிஞ்சுதானே
இல்லை முடியலையா? இந்த விரதம் தானே முடிஞ்சது. வெல்றபாடி முடியல. இந்த மாதிரி பழம் ஆட்டாமா ஆட்டாமா அதெல்லாம் இருக்குன்னு இல்லை. இன்னும் சொன்னா கட்டும்டா. இது வெள்ளை மாவுக்கும் இந்த மாவுக்கும் அது என்ன வித்தியாசம் தெரியுது? வெள்ளம்மா இது எவ்வளோக்கு நல்ல நான் சொல்லுவேன். ஏன்டா அது நாங்கள் விட்டு கொடுக்கல. அது யாருக்கு விட்டாலும் வெள்ளம்மா தான் சொல்லுவேன். உண்மையில பார்த்தீங்கன்னா 1.5 பழமா தான் எடுத்தேன்னா பொங்கி வருமானது எல்லாம் பொங்கி வந்தாலும் நாங்கள் பிரிச்சு தானே சாப்பிட போகிறோம். வந்து 3, 6, 8, 9 ஒன்று தட்டி வச்சுக்கிடுவேன். அண்ணா அப்புறம் நான் பிள்ளை சொல்கிறேன் நான் ஜோண்டா பின்னாடி போங்கம்மா தலையெல்லாம் மறைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னசு ஃபோன் கவரை கலட்டிட்டு இங்கே வச்சுட்டு அண்ணா பிறப்புறான்னு பயப்படுறாள். பின்னரம் வந்தா அதுக்கிடையில தான் ஃபோன் கவரை பார்த்து இருக்கிறோம். மில்லியன் சொன்னா அடிப்பான். நான் அடிக்க நான் இன்னும் கூட்டி விடுவேன். இந்த வயதில் இந்த படிக்க என்ன அப்படின்ற மாதிரி அடிக்கிற நீ கூட அடிக்கணும் போட்டு கொடுத்து நானும் ஒன்று அவளை கூட அவனை கிடைக்கணும். நானும் நான் அடிக்கிறேன். 2 பேரும் அடிப்பீங்கல்ல? இருந்தாலும் இல்லை. நான் ஒரு அடிச்ச என்ன செய்யறது? என்ன பேசினவன் அதான் நான் அடிச்சா பேசினேன். ஓ என்ன சொன்னான்? பாக்கலாம் பரிசுல கொடுப்போம். ஒரு நாள் நல்லா பிளாப் பண்ணி 2 பேரும் சேர்த்து இருசனுக்கு முன்னாடி அடிச்சு போட்டு தம்பியாரு தான் கூட அடிக்க அது இருக்குது. அடிக்கிறதுல கையில் எங்கேயோ கீறுப்பட்டு போச்சு வீக்கால் அடிக்க. அதை பார்த்தோன்னே மகள் கவலை வந்துட்டு அவர் சொல்றார், வாடா தம்பி இவ கொண்டே பரிசுல கொடுப்போமா. அதுக்கு சொல்றாரு ஓமுடா ஓமுடா கொடுத்துருப்பியோ. சும்மா அப்ப என்ன 2 பேரும் திருடி பாருங்க. சும்மா தாங்க 2 பேரும் தரப்படுற நான் அடிக்க கூடாது. தம்பியா இருக்கு அடிச்சா பேசுவான். அதான் நினைச்சேன் பிரிசன் உழப்படுறதாலும் பேசாம இருக்கிறத பிரிசனையை பார்த்து கொள்ளட்டும் இருந்தால் எனக்கு என்ன கூப்பிடுவார். அம்மா அப்படி செய்யறான்னு அப்படின்னா ஏன் நான் இதில் கதைச்சார் நீ சொல்லுவா பிடிச்சிட கூப்பிட்டு அதுக்காண்டி நான் கதைக்கல நீ ஏன் பார்த்து கொள்ளன்ட்டு. வாவ் இது என்ன சப்பாத்தி இருக்கிற கோயில ஆமிக்காரர்கிட்ட கொடுத்து ஓ மெனக்கறி என்னம்மா இல்லை போடுவினா அந்த இது போடுவினா போடு நெய் கொத்தெல்லாம் போடுவேன். அது என்ன ஓ அது சூப்பர். கொட்டத்தூளோட நாங்கள் போய் சாப்பிடுவோம். நாங்கள் இல்லை எனக்கு பொதுவாக கடையில் இல்லை கடையில் நாங்கள் சாப்பிட நீ பார்த்து கண்ணு இல்லை. அம்மாவில் எல்லாருக்கும் என்னம்மா நீ ஆனால் இப்போ ரொட்டி சுடுத்தாரன் சரி எமக்கு டஜாண்டே கூட சொல்லி கொண்டே இருப்பேன். ரொட்டி சுட்டி தந்தா ரொட்டி சுட்டி தந்தா நாங்கள் ரொட்டி அது இன்றைக்கு இல்லை தீத்தமண்டு நான் பார்ப்போம். ஓ நீ ஏன் சொல்லி கூட்டிட்டு போவானுண்டு தெரியாம இருப்பியண்டா கூட்டி கொண்டு போவேன். என்ன தச்செல்லாம் நீ இப்போ கை தவறி நாங்கள் ஒன்று விட்டுட்டா ஏன் பாரியாது நம்படி எவர் வந்தானே. ஓ அப்போ அந்த இரவு மட்டும்தான் தனியாக இருப்பியோ? என்னது என்ன நம்ம கோயிலோட ஆக்கிறது இருப்பினோம். எங்களை வாப்படிங்கெல்லாம் உங்களை வேலைப்பாங்க. அதுவும் கக்கோட பொடியெல்லாம் உங்களை பள்ளிக்காதெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. கொண்டு போனா நம்ம வாப்படி அங்கே நான் கண்டு வீட்டை போயிடுவேன். பக்கத்து அங்கே கண்டு ஓ இரவு வர மாட்டோம் பக்கல் வருவேன். இரவு என்ன எங்களோட ஒரு கால அவர் ஒரு வாய கால முதல்ல போட்டு எடுக்கப்பட்ட எண்ணெயில பொரிச்சோம். எனக்கு 3 ரொட்டி காணும் அம்மா. எனக்கு வெள்ளை ரொட்டி காணும். நாங்கள் 4 பேரும் வீட்டோட சாப்பிட்டு காட்டுறது அன்னைக்கு இல்லை. எனக்கு இப்போ வேண்டாம். நாங்கள் அப்படியே சாப்பிட மாட்டோம். ஏன் ஒரு நேரம் விழுகிறோமா? அப்படி இல்லை. நாங்கள் அப்படியே சாப்பிட மாட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த சுட்டெடுத்து போட்டு
நாங்கள் வெறுஞ்சட்டியில் தான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம சூப்பாண்டி நாங்கள் வெறுஞ்சட்டியில் போட்டு எடுப்போம்னு சொல்லி என்னன்னு சொன்னால் பயம் பண்ணியார் எனக்கு ஏற்கனவே கழுத்தெல்லாம் விளைஞ்சு குத்துது. சரி நான் சுட்டு ஒன்று பார்ப்போமே எல்லாம். சரி இப்போ வரீங்கன்னு சொன்னால் நல்லா சொப்டா கிடக்குது. அப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் பதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது கருமிளகா தக்காளி பழம், இது பைத்தாங்க நல்லா வடிவமாக தெரிச்சு கிடக்குன்னு சார் பத்தியோ. அப்போ நீங்கள் தான் சாப்பிடுவீங்க இப்போ சாப்பிட புரியல தானே. அப்போ வைக்கட்டே இதை கொண்டுட்டே கறியே இதை இதில் வைக்கிறோம். உங்களுக்கு விரும்பினதை எடுத்து சாப்பிடுங்க. கருவில என்ன கறியை கொடுக்குறேன் கலந்து விடு காணுங்க இவ்வளோ கறியும் காணுமே. இவ்வளோ கறியும் நானே சாப்பிடுவேன். இந்தாங்க ஒரு இருக்கிறீங்கள நான் சாப்பிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கறியும் இதுவும் ரெடி. இந்த ரொட்டியை வச்சுட்டு இதில் நீங்கள் எடுத்து எது இருந்தாலும் சாப்பிடுங்க. தெரிஞ்சு சாப்பிட்டு காட்டி பிடிக்கும். நல்ல நல்ல சாப்பிட்டா வருதா வினிசோ பாப்போம். எது வெள்ளமா மாதிரி வருதோ? ஆ நல்லா கிடக்கு. எப்படி பழங்கறிக்கு உடனே காய்ச்சின கறியை விட பழைய கறிக்கு தான் டேஸ்ட் என்ன? இப்போ புளிச்சிருக்குன்னு தானே. அப்போ சூடும் காட்டி விட நல்லா இருக்கும் என்ன? அப்போ மத்தியானம் சமைக்க விடுவோமோ? இது காணும் தானே பண்ணாக்கு அண்ணாக்கு நல்லா விடுவேன் கடையில் சாப்பிட. பாவம் 1 ரூபா காசும் கொண்டே போயில. அது 100 ரூபாக்காரன் கடையில் சாப்பிடலாம். ஒரு 70 ரூபாய்க்கு ஒரு ஜோடி பனசு வாங்கினான் இல்லை, சின்ன பனசு. ஆனால் அதுவும் வாங்க மாட்டான், அவன் அப்படியே கொண்டு வருவான். அம்மம்மாவுக்கு தனியாதி கொடுப்போம் என்ன சாப்பிடட்டும். பாய்.